கைஸ், ஃபைனலாக ஆக்ஷன் கேம் வாங்கியாச்சு. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம வியூவிங் ஆங்கிளும் வாய்ஸும் எப்படி இருக்குன்னு செக் பண்ண தான். இது ஃபுல்லாகவே பைக்கோட பிஓவி தான் இருக்கும். என்னடா சொல்ற? என்ன ஆட்டோ அடமான வச்ச காசில் தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கேமரா இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, எதுவுமே நான் பிளான் பண்ணலை. பேட்ரி பேக்கப் செக் பண்ண போகிறதுனால நம்ம பக்கத்துலேயே தான் போக போகிறோம். அதாவது ஓஎம்ஆரில் போயிட்டு ஈசிஆர் வழியாக ரிட்டர்ன் வந்துடலாம். கேமரா வந்து நான் DJI ஆக்ஷன் 2 மாடல் தான் வாங்கினேன். ஏன்னா ஆக்ஷன் 4 கூட இப்போ வந்துடுச்சு. ஆனால் 2 ஏன் வாங்கினேன்னா, இதுதான் வந்து பொங்கல் ஆஃபரில் வந்து காஸ்ட்டு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து 30+ போகுது. இந்த கேம் வந்து நான் 18K கிட்ட வாங்கினேன். அந்த மணிக்கு இது ஒர்த்து தான். ஏன்னா கேமராவோட ஆங்கிளும் வந்து ரொம்ப வைடாக இருக்குது கோப்ரோவோட. இப்போ நம்ம வந்து கந்தஞ்சாவடி கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஓஎம்ஆர் வழியாக தான் போகிறோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எல்லோரும் ஊருக்கு போனதுனால ரோடே காலியாக தான் இருக்குது. அதனால் பைக்கும் நல்லா மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன். மைலேஜும் செக் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்னு. எப்போவுமே வந்து அந்த மீட்டரில் வந்து ஆவரேஜ் வந்து 40-42 அப்படின்னு காட்டும். ஆனால் வந்து மைலேஜ் அதை விட ஒரு 3 நாள் கம்மியாக தான் வரும். மேக்ஸிமம் எனக்கு 39 கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இந்த ரைடில் எப்படி போகிறோம். நான் ஸ்பீடு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன். நான் எப்பவுமே பேலன்ஸ்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து 80 மெயின்டைன் பண்ணுவேன். 80லேருந்து 70. ஏன்டா ஈசிஆர் ஓஎம்ஆர் மட்டுமே சுற்றிட்டு இருக்கே, எங்கேயும் வெளியே லாங்காலாம் ரைட் போக மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பட்ஜெட் என்கிட்ட அவ்வளோ அதிகமாக இல்லை. அதனால தான் வந்து நான் சென்னைக்கு மிக அருகிலே வந்து சுற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம லாங்காகவும் போகலாம். இப்போதைக்கு கேமரா வேறு வாங்கிட்டேன், அதனால் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அதனால் சென்னை பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஆமாம், கான்ஃபிடென்ட். கிட்டே இருக்க மாதிரி ஒன் டேக்குள்ளேயே மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வரா மாதிரியே தான் ரைடு போகிற மாதிரி இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம வெளியும் போகலாம். சென்னையை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடை சுற்ற ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை சுற்றலாம். இப்போ நம்ம சோழிங்கநல்லூரை தாண்டி போயிட்டுருக்கோம். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன். வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் நான் வந்து ரைடு போவேன். என்கிட்டேருந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம். அதான் ஐடியில் ஒர்க் பண்ணுறியடா, அப்புறம் எதுக்குடா வீடியோலாம் யூடியூப்பில் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ட்ராவல் பண்ணதை லாக் பண்ணுறதுக்காக தான் போடுறேன். மற்றபடி நான் வியூஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அங்காள ஈஸ்வரி 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம படூரை ரீச் பண்ண போகிறோம். படூர் பக்கத்தில் தான் வந்து காலேஜில் படித்தேன். நான் வந்து இந்துஸ்தான் காலேஜில் தான் படித்தேன். அதனால தான் நான் ஓஎம்ஆர்லேயே அடிக்கடி சுற்றிட்டுருக்கேன். என்னோடய ஃபேவரட் ரோடை ரீச் பண்ணிட்டோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் போகிறதுக்கு படூர் கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ரோடு எப்போவுமே காலியாக தான் இருக்கும், யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. இப்போ கூட வந்து நான் ராங் ரூட்டில் தான் போகிறேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் எந்த சைடுமே இல்லை, எல்லா சைடுமே போகலாம் நம்ம. ஆனால் இப்போ நான் வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல்லே தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா ஆப்போசிட் சைட்லேருந்தும் கார்லாம் வந்துகிட்டே இருக்குது. ரோடு காலியாக இருந்தாலும் நம்ம மீடியம் ஸ்பீடில் போக பழகிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்பீடாக போகுதுன்னு போனால் எங்கன்னா போய் கவுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி குதிச்சிங்கன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர் அங்கிள். எஸ், கமான் அங்கிள். மைலேஜ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 42ன்னு காட்டுது. கேமராவில் தெரியுதான்னு தெரில. இப்போ ஏன் ஓரம் கட்டியிருக்கேன்னா, ஏன்னா வந்து கேமராவில் பேட்ரி லோ ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் எக்ஸ்டென்ஷன் பவருக்கு ஒன்று தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும்.
இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரோட்லேயே நேராக போயிட்டு லாஸ்ட்டில் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அந்த பஸ் ஸ்டாண்டில் லெஃப்ட் எடுத்தால் நம்ம கோவளம் போயிடலாம். கேமரா வர புதுசுன்றதுனால பேட்ரி பேக்கப் எவ்வளோ நேரம் வரும்னு தெரில. நான் அப்பப்போ வந்து கட் பண்ணி தான் எடுக்கிறேன். கேமரா வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நடுவில் வர தெரியாமல் ஆஃப் பண்ணிவிட்டு லூஸு மாதிரி தனியாக பேசிட்டு வரேன். ஸோ வீடியோ வந்து லைட்டாக கண்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா இது எவ்வளோ நேரம் பேட்ரி பேக்கப் இருக்குன்னு தெரில. அப்பா இங்கே தண்ணி வேறு நிற்கிது. மழை பெஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் தண்ணி நிற்கிது. ஓஎம்ஆரில் போயிருக்கோம். வரும்போது வந்து ஈஸியாகலே வந்துடலாம். எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரில. பேட்ரி பேக்கப் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ நான் அந்தளவுக்கு மட்டும் கவர் பண்ணுறேன். ஜாலி பண்ணுங்க, உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் மெமரி கார்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் இந்த டிஜே ஆக்ஷன் 2ல் வந்து 22 GB தான் இன்டர்னல் மெமரி. அந்த இன்டர்னல் மெமரியில் 25 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். இன்னொரு டியூக் போகுது. ஓஎம்ஆர் பைபாஸ் ரோடில் ரீச் ஆகிட்டோம். இந்த ரோட்லேயே நம்ம அப்படியே நேராக போனால் நிம்லி பிரிட்ஜ் வந்துடும். அந்த லொக்கேஷனும் நல்லா தான் இருக்கும். அப்படி கிளம்புவோம். இப்போ இங்கே ஏன் நிறுத்தினா, இங்கே சும்மா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறுத்தினேன். இன்னும் பேட்ரி இருக்குது. பேட்ரி ஒரு 50% மேலே இருக்குது. போகலாம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஓஎம்ஆர் டு ஈசிஆர் கனெக்ட் பண்ணுற அந்த நிமிலி பிரிட்ஜ் என்ற ஏரியாவுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் வந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஏன்னா இடம் யாருமே இல்லை, காலியாக தான் இருந்தது. ஆனால் டயர் அடையாளம்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இங்கேயும் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம நிமிலி பிரிட்ஜை நோக்கி போகலாம். இன்னும் கொஞ்சம் தான் மெமரி இருக்குது. இப்போ வீடியோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் கவர் பண்ணுறேன்.